மிக அழகாக எழுதிய டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய கைகளாலே எழுதப்பட்ட அந்த அரசியல் அமைப்பு சட்டத்தை முழுக்க முழுக்க நாசம் பண்ணது ராகுலுடைய பாட்டி இந்திரா காந்தி அவர்கள். அண்மையிலே ஒரு அர்த்தமில்லாத ஒரு அறிக்கையும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறார்கள். இதை விட ஒரு மடத்தனமான ஒரு அறிக்கை ராகுல் அவர்கள் கொடுத்திருக்க முடியாது. இதென்றால் அவருக்கு மறதி என்கிற ஒரு நோய் இருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை. ஏதாவது ஒரு பத்திரிகையிலேயோ எங்கேயாவது அரசாங்கத்தை எதிர்த்து, அரசாங்க தலைவரை எதிர்த்து பேசினால், பிரைம் மினிஸ்டரை எதிர்த்து பேசினால் உடனடியாக அந்த பத்திரிகை, பிரிண்டிங் மிஷின் எல்லாத்தையும் அரசாங்கம் எடுத்துக்கொண்டு அது பிரிண்ட் பண்ணவர்களையும் அதுல யார் பேசியிருக்கார்களோ அவங்களையும் மீசாட போட்டு விடலாம். அதே கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பிரகாரம் இப்ப ராகுல எடுத்து ஜெயில போட்டிருக்கலாம் மோடி. ஏன்னா இந்த மாதிரி அர்த்தமில்லாத பேசினதுக்காக ராகுல எடுத்து ஜெயில போட்டிருக்கலாம். வெள்ளைக்கார ஆட்சியில் இருந்த அடிமைத்தனத்தை விட பல மடங்கு அடிமைத்தனம் பண்ணது இந்த பாவம் செய்தவர்கள் யார் என்றால் மாண்புமிகுன்னு சொல்லணுமா, இந்திரா காந்தி அவர்கள். அதாவது மீண்டும் சுதந்திரத்தை பெற்று தந்த புண்ணியவான்கள், குறிப்பாக வாஜ்பாய். இன்னும் மொரார்ஜி அரசாங்கம் வாஜ்பாய் அத்வானியினுடைய அந்த ஜனசங்க அதை டிபெண்ட் ஆயிருக்கு. தாமரை டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் மற்றும் பத்மஸ்ரீ அவார்டி HV அண்டே அவர்கள். சார் வணக்கம். சார், இந்திய அரசாங்கம் உங்களுக்கு இந்த வருஷம் பத்மஸ்ரீ அவார்டு கொடுத்திருக்காங்க. அதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் சார்? அது முக்கியமாக 2-3 விஷயங்கள் சேர்ந்து அதற்காக வழங்கியிருக்கார்கள். அவர் எதற்காக வழங்கியிருக்கார் என்று ஒரு பேஜ் ஆங்கிலத்திலையும் ஹிந்தியிலும் எழுதி அது அந்த நூலில் போட்டிருக்கிறார்கள். யார் யாருக்கு கிடைச்சிருக்கோ அவங்க என்னத்துக்காக அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது என்று. என்னுடைய விஷயத்தை பொறுத்தவரையில் முக்கியமாக 2 காரணங்களுக்காக கொடுத்திருக்கிறார்கள். ஏழை எளிய மக்களுக்கு பல நேரங்களிலே பணம் கூட வாங்காமல் நாம் எப்படி வைத்தியம் பண்ணியிருக்கிறோம் அவர்களுக்கு என்று குறிப்பாக 1950ஆம் ஆண்டிலிருந்து நான் 76ஆம் ஆண்டு இன்று வரை இப்பொழுது 99வது வயதில் இருக்கிறேன். நான் ஆரம்பிக்கும் போது 23 வயசு. தொடர்ந்து அமைச்சராக இருந்த நேரத்திலையும் 6 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த நேரத்திலையும் ஒரு நாள் தவறாமல் குடிந்த ஏழை எளிய மக்களுக்காக வைத்தியம் செய்து கொண்டு வருகிறேன். அது இங்கே எல்லா இடத்துல நான் வைத்தியம் பண்ணியிருக்கிறேன் என்று அவர்களாகவே ஆராய்ச்சி செய்து அதனை கண்டுபிடித்து அதற்கு கொடுத்திருக்கிறார்கள். இன்னொரு முக்கியமான காரணம், நான் பல நூல்கள் எழுதியிருக்கின்றேன். குறிப்பாக கம்பராமாயணத்தை தமிழ்லேருந்து இதுவரையிலே யாரும் அது செய்யவில்லை. நூற்றுக்கணக்கானவர்கள் பரிமேலழகிலிருந்து அது திருக்குறளை ஆங்கிலத்திலே தமிழிலேயும் உரைநடையிலே விளக்க உரையெல்லாம் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் கம்பராமாயணத்தை பொறுத்தவரையில் அது இதுவரையிலே யாரும் தொட்டதில்லை. தமிழ் இலக்கியத்திலே முக்கியமாக இன்று நடைமுறையில் இருக்கக்கூடியது திருக்குறள், கம்பராமாயணம். கம்பராமாயணத்தை நான் ஒருத்தன்தான் ஆங்கிலத்தில் உரைநடையிலே மொழிபெயர்த்திருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் எப்படி நம்முடைய நாட்டில்
எமர்ஜென்சி காலத்தில் நம்முடைய அரசியல் அமைப்பு சட்டம் தலைக்கீழாக மாற்றப்பட்டது என்பதை பற்றி நான் நூல் எழுதி அந்த நூல் வெளியிட்டது அன்று 2002 பாரத பிரதமராக இருந்த நம்முடைய பாசத்திற்குரிய அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள். அந்த முதல் பிரதியை பெற்றுக்கொண்டவர் பாசத்திற்குரிய எம் வெங்கையா நாயுடு அவர்கள். இப்படி பல்வேறு காரியங்களுக்காக சேர்த்து கொடுக்கப்பட்டிருக்கு. சார், இப்ப ராகுல் காந்தி அவர்கள் இந்தியாவுடைய எதிர்க்கட்சி தலைவர் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, நரேந்திர மோடி அவங்களையும் அமித்ஷா அவங்களையும் தேச துரோகிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கான்ஸ்டிடியூஷனை அடிக்கடி மாத்திட்டே இருக்காங்க அப்படின்ற குறிப்பிட்டிருக்காங்க மோடி அவர்களை பார்த்து. இதை பத்தி உங்களோட கருத்து சார்? ராகுல் காந்தி என்னுடைய முதல் கருத்து, நம்முடைய நாட்டினுடைய விஷயத்தை பொறுத்தவரையில சரியான வகையில கடுகளவும் தெரிந்து கொள்ளக்கூடியவர் அல்ல, தெரிந்து கொள்வதற்கு முயற்சித்தவரும் இல்லை. அவர் அண்மையிலே ஒரு அர்த்தமில்லாத ஒரு அறிக்கையும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறார்கள். அதில் என்ன என்றால், மோடி ஷா ஆர் ட்ரெய்டர்ஸ், தேச துரோகிகள், who are attacking constitution, says Rahul at Raebareli. இதை விட ஒரு மடத்தனமான ஒரு அறிக்கை ராகுல் அவர்கள் சொல்லி கொடுத்திருக்க முடியாது. இதென்றால் அவருக்கு மறதி என்கிற ஒரு நோய் இருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை. பாரத பிரதமர் மோடி அவர்களும் மதிப்பிற்கு நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் கான்ஸ்டியூஷன் தொட்டதில்லை, எந்த கான்ஸ்டியூஷன்ல எதையும் பண்ணவில்லை. அதை கான்ஸ்டியூஷனை தலைக்கீழாக மாற்றவும் இல்லை. மொத்த கான்ஸ்டியூஷன் நம்முடைய அரசியல் அமைப்பு மிக அழகாக எழுதிய டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய கைகளாலே எழுதப்பட்ட அந்த அரசியல் அமைப்பு சட்டத்தை முழுக்க நாசம் பண்ணது ராகுலுடைய பாட்டி இந்திரா காந்தி அவர்கள். ஆகவே ராகுல் என்ன சொல்லுகிறார், அரசியல் சாசனத்தை மாற்ற வேண்டும், அரசியல் சாசனத்தை திருத்த வேண்டும் என்று யாராவது முயற்சித்தார் அவர் தேச துரோகிகள். இது ராகுல் ஸ்டேட்மெண்ட். அப்ப அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், அவர் மறைமுகமாகவோ தெரிந்தோ தெரியாமலையோ அவரே, நாங்க யாரும் அவர்தான் ராகுல் அவர்களே தன்னுடைய பாட்டி இந்திரா காந்தி பரம தேச துரோகி. இது ஹண்டேஸ்வர் அல்ல, இது ராகுல் சொல்லுகிறார். ஏனென்றால் அதை மாற்றக்கூடியவர்கள் அவர் துரோகி, மாற்றக்கூடியவர். மாற்றியது யார்? இந்திரா காந்தி அவர்கள். இந்த நூல் நான் விளக்கமாக எழுதியிருக்கின்றேன். இது அவர் கான்ஸ்டிடியூஷன் டிஸ்டார்ஷன்ஸ் டன் பை இந்திரா காந்தி. இந்த நூல் முதல் பிரதியை வெளியிட்டவர் நம்முடைய மரியாதைக்குரிய 2002ஆம் ஆண்டு அன்று வெளியிட்டவர், அன்றுதான் வெளியிட்டார். அன்று பாரத பிரதமராக இருந்திருக்கக்கூடிய மாண்புமிகு அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள். இந்த படம் இருக்கிறது. முதல் பிரதியை பெற்றுக்கொண்டவர்கள் மாண்புமிகு எம் வெங்கையா நாயுடு அவர்கள். அதில் நான் குறிப்பாக விவரமாக எழுதியிருக்கிறேன். இந்த நூல் ராகுல் படித்தால், அவருக்கு படிக்கிற பழக்கமே தெரியல, எதையும் படிக்கும்போது வாய்க்கு வந்த மாதிரி பேசிடுவார். எங்கேயாவது புத்தி இருக்கா? தன்னுடைய பாட்டி சாசனத்தையே திருத்திருக்கிறார் என்று உலகத்துக்கே தெரிஞ்சு எப்ப தேச துரோகின்னு சொல்லும் போது அவர் தன்னுடைய பாட்டியே தேச துரோகின்னு சொன்ன மாதிரி. என்னென்றால் முதல்ல அந்த எமர்ஜென்சி பீரியட் 1975-77 வரையில முதல் திருத்தம் அவர் சாசனத்தை
முழுக்க முழுக்க மாற்றி தலைகீழாக கொண்டு வந்து 38வது திருத்தம். இந்திரா காந்தியுடைய 38வது திருத்தத்தின் மூலமாக என்ன ஆச்சுன்னா, மீசா சட்டம் வந்து நம்முடைய நீதிமன்றத்துக்கே வரக்கூடாது. மீசா அதுவரையில மீசாவில் அரெஸ்ட் பண்ணா நீதிமன்றத்துக்கு போகலாம். ஆனா 38வது திருத்தத்தின்படி யாரையாவது மீசாவில் அரெஸ்ட் பண்ணால் அவர் கோர்ட்டுக்கு போக முடியாது. மீசா அரெஸ்ட் த்ரூ மீசா வாஸ் மேட் நான் ஜுடிஷியல். ஃபர்ஸ்ட் அட்டாக் இது 75 எண்ணில் பண்ணாங்க. 76ல் இன்னொரு அடி. பிரைம் மினிஸ்டருடைய தேர்தல் யாரும் கொஸ்டின் பண்ண முடியாது. பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்ட் ஹேஸ் நோ ரைட் டு கொஸ்டின் தி எலெக்ஷன் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. ஃபட்டால் 39ல் பிரைம் மினிஸ்டர் என்ன வேணாலும் பண்ணலாம், ராங்கா வரலாம், என்ன இது எப்படி வேணாலும் வரலாம், கொஸ்டின் பண்ண முடியாது. வேறு எல்லாரும் கொஸ்டின் பண்ண முடியும். 39 40வது திருத்தத்தின் மூலமாக ஏதாவது ஒரு பத்திரிகையிலேயோ எங்கேயாவது அரசாங்கத்தை எதிர்த்து பேசினால், அரசாங்க தலைவரை எதிர்த்து பேசினால், பிரைம் மினிஸ்டரை எதிர்த்து பேசினால் உடனடியாக அந்த பத்திரிகை பிரிண்டிங் மிஷின் எல்லாத்தையும் அரசாங்கம் எடுத்துக்கொண்டு அது பிரிண்ட் பண்ணவர்களையும் அதுல யார் பேசியிருக்கார்களோ அவங்களையும் மீசார போட்டு விடலாம். எங்கேயாவது உண்டா? 39. இது 40. இது 40வது திருத்தம். கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 40th கான்ஸ்டியூஷன். 42ல் மொத்தம் கான்ஸ்டியூஷன் 55 இடங்களில் அது வந்து ஒரு துர்காதாஸ் பாசுன்னு ஒரு பெரிய வக்கீல். அவங்க பிஜேபி கிடையாது, வலதுசாரி கிடையாது, ஜோதி பாசுனுடைய மச்சான், பிரதர், கசின், லெப்டிஸ்ட். அவர் சொல்றார், இந்திரா காந்தியினுடைய 42வது திருத்தத்தின் மூலமாக மொத்த அரசியல் சாசனமை தலைகீழாக மாற்றி, therefore 42nd amendment is not an amendment, it is a revision of the constitution. Finished. இவ்வளவு குற்றம் செய்திருக்கக்கூடிய இவர் பாட்டியை பற்றி மறைமுகமாக இவர் பேசுறார். மாண்புமிகு மோடி அவர்களும் மாண்புமிகு அமித்ஷா அவர்களும் கான்ஸ்டியூஷனுக்கு என்ன பண்ணாங்க? தப்பு ஒன்றும் பண்ணல. இப்ப லாஸ்ட் பாயிண்ட் இதோட நான் முடிச்சுக்கிறேன். அப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், இந்த பவர் எல்லாம் இப்ப அதுக்கப்புறம் வந்தவங்களுக்கு இருக்கா? அவங்களுக்கு இருக்கல. இப்ப அதே கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பிரகாரம் இப்ப ராகுல வந்து எடுத்து ஜெயிலில் போட்டிருக்கலாம் மோடி. ஏன்னா இந்த மாதிரி அர்த்தமில்லாத பேசினதுக்காக ராகுல எடுத்து ஜெயிலில் போட்டிருக்கலாம். போட முடியாது. நீ என்ன அரசாங்கம் திட்டலாம். அது எப்படி? 78ல் இந்த எமர்ஜென்சி அரசாங்கம் போச்சு, இந்திரா காந்தி போட்டாங்க. மொரார்ஜி வாஜ்பாயோ அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களும் அத்வானியும் வந்தாங்க. ஜனதா கவர்மெண்ட் வந்த உடனே அப்ப பேசுறாங்க, இப்ப நமக்கு அவங்களுக்கு நிறைய பவர்ஸ் வந்துடுச்சு. இந்த 38, 39, 40, 42 டிக்டேட்டோரியல் பவர்ஸ், பயங்கர ஆதிக்கம் சக்தி வந்திருக்கு. அதை வச்சு எல்லாரும் என்ன பண்ணலாம். வாஜ்பாய் மொரார்ஜிக்கு அட்வைஸ் பண்ணார், ஏ ராஜ்நீதி நஹி, இது தர்மம் அல்ல. நாம் இழந்த சுதந்திரத்தை எப்படி டாக்டர் அம்பேத்கர் எழுதினார்களோ அந்த சாசன லெவலுக்கு மீண்டும் இந்த அரசியல் அமைப்பை, இந்த கான்ஸ்டிடியூஷனை கொண்டு வரணும்.
அதற்காக நாம் ஒரு திருத்தத்தை கொண்டு வரணும் என்று சொல்லி இது நல்லாரும் இது இந்த நேர்கள் அத்தனை பேரும் தயவு செய்து குறிப்பில் எழுதி கொள்ள வேண்டும். 44வது திருத்த சட்டம் 44th அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க புண்ணியவான்கள். அவரை நான் இப்ப கூட கும்பிடுறேன். அது கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நாம் இழந்த சுதந்திரத்தை வெள்ளக்கார ஆட்சியில கூட நமக்கு திட்டினா அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஆனா இந்திரா காந்தியினுடைய 38, 39 அரெஸ்ட் பண்ணிடலாம். சத்தியமூர்த்தி எல்லாம் டெல்லியில நிறைய திட்டுவாரு. இந்த வெள்ளக்காரன் ஒன்னும் அரெஸ்ட் பண்ணல. வெள்ளக்கார ஆட்சியில் இருந்த அடிமைத்தனத்தை விட பல மடங்கு அடிமைத்தனம் பண்ணது இந்த 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 பாவம் செய்தவர்கள் யார் என்றால் இந்திரா மதிப்பிற்கு சொல்லணும், மாண்புமிகுன்னு சொல்லணுமா, இந்திரா காந்தி அவர்கள். அதை மீண்டும் சுதந்திரத்தை பெற்று தந்த புண்ணியவான்கள், குறிப்பாக வாஜ்பாய். அவர்தான் மொரார்ஜி அரசாங்கம் வாஜ்பாய் அத்வானியினுடைய அந்த ஜனசங்க அதை டிபெண்ட் ஆயிருக்கு. அந்த அப்ப ஜனசங்க பிஜேபி கிடையாது, அந்த எம்பிகள் மூலமாக தான் மொரார்ஜி பிரைம் மினிஸ்டர். ஆகவே வாஜ்பாய் அட்வைஸ் யோசனை தட்டி விட முடியாது. ஆகவே இந்த புண்ணியவான் வாஜ்பாய் அவர்கள் மொரார்ஜி இடத்துல சொல்லி, அப்ப சாந்தி பூஷன் அவர் லா மினிஸ்டர் கொண்டு வந்து அந்த 44வது சரத்தின் மூலமாக நாம் இதில் இழந்த அந்த உரிமைகள், அந்த நம்முடைய சுதந்திரம் அத்தனையும் அது மீண்டும் நமக்கு கொடுக்கப்பட்டது. வாட் எவர் ஃப்ரீடம் we had lost during the emergency amendments were restored by the 44th Amendment Act. அதனால என்னுடைய கருத்து, இன்று தேசத்திலேயே மிக புனிதமான ஒரு திருத்தம், அரசியல் சாசன திருத்தம் இருக்கிறது என்றால் அது 44வது. அதனாலதான் இப்ப ராகுல் இவங்கள வாய்க்கு வந்தமாக உளரலாம், அதே நேரத்தில் அவங்க சுதந்திரமாக போகலாம். அந்த சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த விஷயத்தை உங்க சேனல் மூலமாக மக்களுக்கு பரப்பினால் உங்களுக்கு புண்ணியம் வரும். சுதந்திர போராட்ட வீரரா இருந்திருக்கீங்க, மொரார்ஜி தேசாய் அவங்களோட கவர்மெண்ட்ல எம்எல்ஏவா இருந்திருக்கீங்க, ராஜாஜி அவங்களோட கவர்மெண்ட்ல எம்எல்ஏவா இருந்திருக்கீங்க, அதுக்கப்புறம் எம்ஜிஆர் அமைச்சரவையில சுகாதாரத்துறை அமைச்சரா இருந்திருக்கீங்க. இப்ப 98 வயசுல பத்மஸ்ரீ அவார்டு. ஹெல்த் எப்படி சார் மெயின்டைன் பண்றீங்க? ஆரோக்கியத்தை எப்படி மெயின்டைன் பண்றீங்க? 98 வயசுலயும் முடி வச்சிருக்கீங்க. எனக்கு நான் சொல்றேன், 42ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 9ஆம் தேதி வெளியேறுவில் போராட்டத்துல நல்ல செம்மையடி எனக்கு இங்கே என்னுடைய தகப்பன் டாக்டர் H.M. மண்டே அப்பொழுது ஆரம்பம் இருந்தார். அவர் தான் இத்தையில் போட்டார். போலீஸ்காரன் பூரா வாட்ச் பண்ணிட்டு இருக்கான். அப்ப நோவோக்கைன் போட்டு ஊசி போடணும். நான் அப்படியே எனக்கு ஊசி தையல் போடுங்க எனக்கு வேணும் அப்படின்னு அந்த 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 ரோஷம் அப்ப எனக்கு 16. இப்ப என்னால கொஞ்சம் கூட வலி தாங்க முடியாது சொல்றேன், அது ஒரு ரோஷம். ஆக அப்படி இருந்தது. இதுக்கு என்னுடைய மனசு எல்லா அந்த பாயிண்ட்ல இருந்து எல்லாம் நமக்கு சுதந்திரம் கிடைச்சது, மவுண்ட் பட்டன் வந்தது, எல்லாம் ஒவ்வொரு நிகழ்வும் அப்படியே மனசுல இருக்கு. ஏதோ கடவுளுடைய ஆசீர்வாதத்தினால மை மெமரி பவர் அது தேதி இந்த 370 நான் மாட்டேன் அப்படின்னு சொல்லி கெட்டதுன்னு சொல்லி ஷேக் அப்துல்லாவை திட்டினது, டாக்டர் அம்பேத்கர் வெளிநடப்பு செய்தது, அந்த தேதி கூட எனக்கு ஞாபகம் இருக்கு. அது 17th October 1949 10 AM he walked out. அது ஐயங்கார் அது 370 நேரு திருப்திப்படுத்துறதுக்காக கொண்டு வந்தார். 11க்கு முடிஞ்சது. பிறகு 11 AM அம்பேத்கர். இதெல்லாம் மணிக்கணக்காக தேதி வாரியாக ஏதோ கடவுள் புண்ணியத்தில் என்னுடைய மைண்ட் இன்னும் மனசுல அது அப்படியே இருக்கிறது. இன்னும் அந்த மறதி எனக்கு ஏற்படலை.